Hi student, நம்ம class 10 maths சமச்சீர் portion பார்த்துட்டு இருக்கோம். அதுல half yearly model question paper revise பண்ணிட்டு இருக்கோம். இப்போ question number 39 word problem. A vessel is in the form of hemisphere. அப்போ ஒரு hemisphere shapeல ஒரு vessel இருக்கு. Mounted by a hollow cylinder. அப்போ இதுக்கு மேல ஒரு hollow cylinder surmount ஆயிருக்கு. Okay. The diameter is 14 cm. Diameter னா இதுக்கும் same diameter தான். அப்போ diameter is 14 cm. இதுல இருந்து நம்ம radius கண்டுபிடிக்கணும்னா by 2 பண்ணா போதும். அப்போ 7 cm is a radius. Okay. Next. And the height is 13 centimeter. Okay, அப்ப 13 centimeter கொடுத்திருக்காங்க டோட்டல் நம்மளோட இது. Okay, next find the capacity of the vessel. Capacity னா என்னது? வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் ஃபுல் ஷேப். இப்போ ஹைட் அது மொத்தமா இருக்கு. நம்ம இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பண்ணணும், தென் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ இதுக்கு தனியா ஹைட் வேணும், இதுக்கு தனியா ஹைட் வேணும். இப்போ இந்த 13 இதுக்கு தனியா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். எப்படின்னா இங்க எப்பவுமே ஹெமிஸ்பியர்ல எது ரேடியஸா இருக்கோ அதுதான் அதோட ஹைட்டாவும் இருக்கும். சோ இப்போ ரேடியஸ் என்னது 7. அப்போ ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியரும் 7 தான். அப்போ இந்த 13ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் யாரு? ஹைட் ஆஃப் இது யாரு? சிலிண்டரோட ஹைட். சோ 6 சிலிண்டர் இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்ப ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து இது 6. அப்ப இந்த ரிமைனிங் போர்ஷன் 7. ஓகே ஓகே. இப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா 2/3 பை r கியூப். அப்ப 2/3 பை 22/7 இன்டு r. r யாரு? 7 இன்டு 7 இன்டு 7. ஸோ இதில் கேன்சல் பண்ணணும்னா 2 2s are 4, 4/3 இன்ட்டு 7 7s are 49. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 3 1 3 கேரி ஓவர் 1, 6 3s are 18, 1 3 3s are 9, 3 3s are 9. இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ 16.33 இன்ட்டு 44 நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1718.67 வால்யூம்ங்கிறனால சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சிலிண்டர் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் பைக்கு 22/7 இன்ட்டு ஆர் வந்து 7 இன்ட்டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் நம்ம 6 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த 7 கேன்சல் ஆகிடும். ஸோ 22 42 இதனை மல்டிபிள் பண்ணால் 924 சென்டிமீட்டர் கியூப். இப்போ நமக்கு டோட்டல் வால்யூம் தான். டோட்டல் வால்யூம்னா இந்த ரெண்டு ஆன்சரையும் ஆட் பண்ணாதான் அதான் வால்யூம். அப்போ total volume equal to volume of hemisphere plus volume of cylinder. Volume of hemisphere value 718.67 plus 924. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் இஸ் 1642.7 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தட்ஸ் ஆல்.